அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்ப்போமா? நம்ம வந்து மிளகு குழம்பு தான் வைக்க போகிறோம். மிளகு குழம்பு வந்து அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்ப்போமா? வெந்தயம், அரிசி கொஞ்சமாக, அதோட வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்தேன். அதோட சீரகம், மிளகு இதெல்லாமே போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இந்த சைடு நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பூண்டு வெங்காயமும் போட்டு ஓரளவுக்கு வதக்கிட்டு அதையும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் தக்காளியும் மசாலாவை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும்தான் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அதோட இந்த சைடு வந்து சட்டியில் அதே எண்ணெயில் வந்து நம்ம பூண்டும் சின்ன வெங்காயமும் வச்சுருந்தோம்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அதோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குல்ல, தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சோமே அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அதோட பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல மிளகு சீரகம்லாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருமோ நீங்கள் வந்து புளி கரைச்சி வச்சுருப்போம்ல அதையும் நம்ம புளி கரைச்சதையும் எடுத்து ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்ல சுட சுட சாப்பாடுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.